வடபகுதியில் போரினால் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களுக்கு பல தேவைகள் காணப்படுகின்றன. அவர்களுக்கான உதவிகளை உரிய முறையில் வழங்க வேண்டிய பொறுப்பு எமதாகும் என்று வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். பட்டதாரி பயிலுநர்கள், முகாமைத்துவ உதவியாளர்கள், கலாசார உத்தியோகத்தர்கள், சாரதிகள் ஆகியோருக்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கும் நிகழ்வு கோப்பாய் கல்வியற் கல்லூரி மண்டபத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே முதலமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர், வேலையில் இருக்கும் போது அரசியல் பேசுவதை பழக்கமாக்காதீர்கள். கட்டுப்பாடற்ற கடமைகளை மறந்து பணிகளில் ஈடுபடுவதை பழகிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் வடபகுதியில் போரினால் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களுக்கு நிறைய தேவைகள் காணப்படுகின்றன. அவர்களுக்கான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்க வேண்டியது எமது பொறுப்பாகும். எங்களை நாடி வருகின்ற பொதுமக்கள் மீது எரிந்து விழாது அவர்களை பரிவுடன் அணுகி அவர்களின் தேவைகளை நிறைவு செய்ய பழகுங்கள். சாதி சமயம் பார்க்க போகாதீர்கள். அவர்கள் யாவரும் மனித இனத்தவரே என்பதை மனதில் நிறுத்தி கடமைகளில் ஈடுபடுங்கள். சட்டத்திற்கு அமைவாக வேலை செய்ய பழகுங்கள். அரசியலானது எமது மக்களுக்கு வழங்க வேண்டிய வசதிகளை தடை செய்யாதிருக்க உங்கள் அனைவரதும் அனுசரணையை வேண்டி நிற்கின்றேன். உங்கள் எதிர்காலம் சுபீட்சமானதாகவும் ஒளியுள்ளதுமாக அமைய மக்களின் நற்கீர்த்தியையும் நல்லெண்ணத்தையும் பெற நீங்கள் இப்போதிருந்தே கடுமையாக உழைக்க வேண்டும். நீங்கள் முறையாக கடமையாற்றினால்தான் நிர்வாகம் முழுமையாக முயன்று முன்னேறும். நீங்கள் ஒவ்வொருவரும் அதை மறந்து விடாதீர்கள். இவ்வாறு தெரிவித்தார்.